நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மொத்தம் 240 ரேடிக்கல்ஸ் இருக்குது. அதில் நம்ம இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஒரு 20 to 30 வந்து பார்க்கலாம். அதை மட்டும் ஒரு 10 times வந்து எழுதி பார்த்துருங்க க்ளோரியா. ரேடிக்கல்ஸ் இப்போ வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வேர்டு எப்படின்னா, இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் என்னோட பென். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய ஒரு பர்சன் வந்து நடந்து போகிறாங்க. ஓகே, இப்படி இது ஒரு ரேடிக்கல். ஓகே, இப்படின்னா என்ன அர்த்தம்னா, தட் மீன்ஸ் தட் ரென்னு அர்த்தம். ரென் அப்படின்னாலே பர்சன், மேன், பீப்புள். இப்போ நம்ம வந்து சொல்லும் போது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஓஷு சொங்கோர் அண்ட் ஐ எம் சைனீஸ் பர்சன். நம்ம ஏன் சைனீஸ் சொல்லணும், நம்ம வந்து இந்துன்னு சொல்லிக்கலாம். ஓஷு இந்தூரன். ஓகே, இந்தூரன் இல்லைன்னா ஓஷு இந்துத்தானும் சொல்கிறாங்க சில பேர். இந்தூரன் ஆர் இந்துத்தா. ஓகே, சரி. அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து ஸோ ஹீ இஸ் அமெரிக்கன் பர்சன், ஹீ இஸ் அ கொரியன் பர்சன் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இது வந்து கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் தான் இந்த கோ அப்படின்றது வந்து. இது என்னென்னா மவுத். இது ஆக்சுவலாக அப்போ இது வந்து மவுத்து. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அ மெஷர் வேர்டு அப்படின்னும் இதுக்கு ஒரு இது இருக்குது. இதுக்கு ஒரு இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆஸ் அ வெக்காபுலரியாக மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து என்னென்னா மெஷர் வேர்டு, ஒரு ஃபங்க்ஷனல் வேர்டு அப்படின்னு அர்த்தம். இந்த மெஷர் வேர்டு என்ன பண்ணுன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது அந்த மெஷர் வேர்டு வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே வாய் இருக்குது இல்லையா? ஸோ எல்லாருக்கும் வாய் இருக்கிறது நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்டை இது கொண்டு வரும். சரி, அப்போ வந்து நான் இப்போ உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகே, நீஜியா யோஜி கோரன் அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகே, அப்போ நீஜியானா உங்கள் வீட்டில் யுவர் ஃபேமிலி நீஜியா. அப்போ யோ நான் ஹேஸு ஜி அப்படின்றது இது ஒரு கொஸ்டின் வேர்டு. ஓகே, ஜி கோ அப்படின்னா இதுதான் வந்து அந்த மவுத்து. ஓகே, கோரென் அப்படின்னா அப்போ உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் வந்து ஃபீடிங்காக இருக்காங்க. ஓகே, அவங்க மேபி அந்த கிரேட் ஃபெமைன்லலாம் மாட்டினதுனால அவங்க வந்து அந்த மாதிரி கேட்டு பழகிட்டாங்க போல. நீஜியா யோசிக்கிறோன்னா ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஓஜியா யோ நம்ம வீட்டில் வந்து 2 பேர் இருக்காங்க 3 பேர் இருக்காங்கன்னும் போது we have to change it as ஓஜியா யோ. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4ன்னா சு அப்படின்னு சொல்லுவோம். ஊ அப்படின்னா வந்துட்டு வந்து 5ன்னு அர்த்தம். ஊ போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த கோ போட்டுட்டு 2 போடணும். அப்போ மை ஃபேமிலி என்ன சொல்கிறோன்னா, மை ஃபேமிலி இல்லைன்னா மை ஹோம் ஹேஸ். அப்போ யோ அப்படின்றது வந்து என்ன, ஹேஸ் 4 persons. அப்போ இந்த கோ வந்து நம்ம எடுக்கவே இல்லை, மீனிங்குள்ளே நம்ம எடுக்கவே இல்லை. ஏன் எடுக்கலை அப்படின்னா இது வந்து ஒரு மெஷர் வேர்டு. இந்த இடத்துல இதனோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து மெஷர் வேர்டாக வருது. அப்போ இத்தனை பேர் மவுத் வந்து இருக்காங்க நான் வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இதுக்கு பேர் வந்து மெஷர் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு போகிறேன். இப்போ தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தியூ அப்படின்னு சொல்லுவோம். தியூ ஒரு ப்ளஸ் சிம்பிள் அப்புறம் ஒரு இது. அப்போ என்ன சொல்கிறோம், தியூ அப்படின்னாலே வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா இட் இஸ் எர்த், சாயில். எப்படி எர்த்து, சாயில், லேண்டு, லோக்கல் கூட சொல்லலாம். லோக்கல் இப்போ ஒரு இடத்துல இருந்தே அது லோக்கல்ல இருந்து தயாராகுது அந்த பொருள் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துலலாம் இது ஒரு ரேடிக்கலாக உட்காந்துருக்கும். அந்த இடத்துல அந்த கேரக்டருக்கு மேலே எங்கேயாவது உட்காந்துருக்கும். ஓகே, ஸோ அப்போது இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு இது சொல்லலான்னு பார்த்தா இது க்ளோரியா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு கால் வந்துகிட்டே இருக்குது, அது மட்டும் நான் அட்டன் பண்ணிடுறேன். ஹலோ. சொல்லுங்கள். குட் மார்னிங்.
Yes, it is. Yes, I only conduct. Yeah, I am taking the class. Yes, we have. Yes, I do. Yeah. Okay. 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 So may I know your name? Okay. Aishwarya, right now I'm taking the Chinese online class. Okay. So it will be going to end in another 25 minutes. So can I give you a call after that? Is it okay for you? Yeah, my name is Aruna. Aruna. Yeah, sure. Thank you. Yeah, Gloria. Sorry, Gloria. ஸோ நம்ம இப்போ இந்த தியூ வந்து இந்த மாதிரி இருக்காங்களா? ஓகே, இந்த தியூ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தியூ அப்படின்றது எர்த்து. அப்போது இதுக்கு வந்து நம்ம லோக்கல், அப்போது ஒரு 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 இடத்துலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இதுவாகுது அப்படின்னும் போது இதுக்கெல்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, அப்போது இது வந்து தியூ. இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் எதுவும் வந்து கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியலன்னா இது கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு வந்து போகுது. லைக் அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் டைம் டு சேஞ்ச் த சாயில் அப்படின்ற மாதிரி இடத்துக்கு நம்ம வந்து அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் நிறைய வருது. அப்போ இந்த இடத்துல அந்த தியூ லீ த தியூன்னு வேணால் எடுத்துக்கலாம். லீ த தியூ அப்படின்றது வந்து டு சேஞ்ச் த சாயில். அப்போ லீன்றது வந்து சேஞ்சு, தியூன்றது சாயில். ஓகே, சேஞ்ச் சாயில், லீ த தியூ. ஓகே, அந்த மாதிரி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம இப்போ தாளை வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது, அதுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் நியூ அப்படின்றது வந்து என்னென்னா ஃபீமேல். இது வந்து விமன் இல்லைன்னா ஃபீமேல். இதை நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ வந்து மெய் இப்போ தங்கச்சி அப்படின்னா வந்துட்டு வி ஹாவ் டு கோ வித் இந்த ரேடிக்கல் வச்சு தான் போவோம். இது வந்து இது மெய் இது. ஓகே, இப்படி வந்துட்டு இப்படி வர்றது வந்து மெய் அப்படின்னா லிட்டில் சிஸ்டர். அதான் யங்கர் சிஸ்டர்னு வச்சுக்கலாம். லிட்டில் சொல்கிறத விட யங்கர் சிஸ்டர். அப்போ இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் நம்ம அது யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்போது நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேர்டு நம்ம பார்த்துருப்போம். எந்த முக்கியமான வேர்டுனா இப்போ வந்து லெட் மீ டேக் திஸ் இது என்ன சொல்கிறது, ஹவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு ஒன்று பார்ப்போம். ஹவுனாலே குட்டு. ஓகே, அப்போ இந்த ஹவுலே பாருங்களேன் ஃபீமேல் ரேடிக்கல் தான் வந்திருக்கு. அப்போ குட்னஸ் அப்படின்னாலே அவங்க வந்து இப்போ ஏன்னா இது ஃபீமேல் ரேடிக்கல், இது வந்து ஒரு சைல்டோடைய ரேடிக்கல். இது அப்போ வந்து ஒரு இடத்துல குழந்தையும் அம்மாவும் இருக்காங்கன்னா அந்த இடம் நமக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்னஸை கொடுக்கும். அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 நல்ல ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட். அது ஒரு குழந்தையும் அம்மாவும் இருக்கிற இடம் வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க ஹவு த குட்னஸ் the female and the child brings to the family அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ரேடிக்கல் வந்துட்டு we have a sin அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, sin இது வந்து நம்மளுடைய ஃபிஃப்த் ஒன். இது வந்து ஒன்றும் இல்லை, ஹார்ட் மாதிரி. ஓகே, ஹார்ட்டோடைய அந்த எபிக்கல் இதை மட்டும் போட்டுட்டு இப்படி போடுறோம். ஓகே, இது வந்து சின் அப்படின்னாலே வந்துட்டு ஹார்ட், மைண்ட். ஓகே, அப்படின்னுட்டு. ஓகே,
இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஹையர் வெர்ஷன்ஸ் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓசின் சுயில அப்படின்னு ஓசின் அப்படின்றது வந்து மை ஹார்ட்னு வேணால் வச்சுக்கலாம். ஓகே, ஓசின் அப்படின்னா மை ஹார்ட், மை மைண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஓகே, மை ரொம்ப திக்காக இருக்குல்ல இது இந்த பெண்ணு. இப்போ 6th ஒன். ஸோ இதை நீங்கள் இப்படி பார்த்தீங்கனாலே இது வந்து ஹேண்ட் ராடிக்கல். ஓகே, இது நம்ம கையை வச்சு பார்த்தோம்னாலே இப்படி 1 2 3 ஃபிங்கர்ஸ் தான் நம்ம போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க கிட்ட. ஓகே, இல்லை இது வந்து நீங்கள் மீதி 2 வந்து 1 இப்படி வந்துருச்சு, இன்னொன்று இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, அப்போ இது வந்து ஷோ அப்படின்னாலே வந்துட்டு ஹேண்டு. இப்போ நம்ம வாட்ச்சு இதுக்கெல்லாம் சொல்லும்போது ஷோபியா அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ வந்து கையை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாஷோனா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, பாஷோ ஜோ சீலாய் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ஷோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. விச் இஸ் அகைன் இப்போ நம்ம ரொம்ப பிகினிங் லெவலில் இருக்கிறதுனால அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால் பிக் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு ஷோன்றது ஹேண்டுன்றது மட்டும் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு என்னால் கொடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த இதிலலாம் பார்த்தோம் இல்லையா, யுஏ அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம். யுஏனா 3 அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ 8th வந்துட்டு யுஏ, சாரி 7th வந்துட்டு நம்மளுக்கு ரீ. அப்போ 1 2 3 4 மொத்தம் 4 ஸ்ட்ரோக் ஆர்டர். ஓகே, 4 ஸ்ட்ரோக் ஆர்டர். ரீ வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறோன்னா ரீ இஸ் சன் டே, சண்டே, அதே மாதிரி டேட்டு, அதே மாதிரி டைமு, டே, அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி சன்னுன்னு ஒரு மீனிங்கும் இருக்குது. இத்தனை மீனிங் ஒருத்தன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ குழப்பம் வரும். அப்போ போதை இப்போ வந்து நீங்கள் சொல்கிறதா இருந்தால் இப்போ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு நம்ம ஈஸியான ஒரு இது சொல்லலாம். ஓத ஷங்கு அப்படின்னா மை, ஷங்கு வந்துருச்சு, ரீ வருது பாருங்கள். இந்த ரீ தான் இந்த ரீ. ஓகே, அப்போ ஷங்கு அப்படின்னும் போது மை பர்த்டே. அப்போ ஷங்கு அப்படின்றது பர்த்டே. அவங்க வந்து ஸ்டார் சைன் தான் பார்ப்பாங்க. ஓகே, ஓத சங்கரிஷு. இப்போ நீங்கள் எத்தனாவது மாதம் உங்களோட பர்த்டே வருது? 11 நவம்பரா? ஓகே, நவம்பர் 25. அப்போ வந்து இது நம்ம எப்படி சொல்கிறோம்னா நவம்பர் அப்படின்னும் போது ஷுஇயுவேனா நவம்பர். அப்போ ஷுஇனா 11. அவங்க அப்படி தான் வரும், 11வது மாதம். 11th month பிகம்ஸ் நம்மளுக்கு நவம்பர் ஆகிடுது. ஓகே, ஷுஇயுவே ஓத சங்கு ஷுஇயுவே. இன்னொன்று என்ன சொன்னீங்க? டேட் என்ன சொன்னீங்க? 25th. ஓகே, 25th போது நம்ம வந்து வி ஹேவ் டு, ஆமாம் நம்ம இன்னும் நம்பர்ஸ்லாம் போவே இல்லை. ஸோ அஷு ஊ அவு அப்படின்னு சொல்லுவோம். அஷு ஊனா 25th month. எப்போவுமே அவங்களுக்கு இப்படி தான் வரும், முதல்ல மந்த்து சொல்லிவிட்டு அப்புறம் தான் டேட்டு சொல்லுவாங்க. சரி, இப்போதைக்கு நம்ம வந்து ஓத ஷங்குரு ஷுஇயுவே இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு இல்லையா. ஏன்னா யுவேன்றது ஆல்ரெடி 3ன்னு பார்த்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஊர்லேயும் வந்து 3 வச்சு தானே கேல்குலேட் பண்ணுவாங்க மாதத்தை. அந்த என்னது அமாவாசை பௌர்ணமியெல்லாம் 3உடைய சைக்கிளை வச்சது தான் இப்போ நம்ம வந்து ஆடி மாதத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களும் வந்து மந்த்தை வச்சு தான் சொல்கிறாங்க. அப்போ யுவேன்றது 3, அப்போ ரீன்றது வந்துட்டு நம்மளுக்கு சன்னு 3உடைய ரெவல்யூஷனில் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்த்தும் போயிட்டுருக்கு. அந்த கால்குலேஷன் நம்மள மாதிரியே தான் அவங்களும். ஓகே, நெக்ஸ்ட்டு 8th வந்துட்டு வி ஹாவ் தட் யுஏ. இப்போ நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதே யுஏ தான் வருது. ஸோ 1 2. அப்போ இந்த யுஏ அப்படின்றது வந்து என்னென்னா 3 மந்த்து. நான் இந்த இடத்துல அதே யுஏ தான் போட்டிருக்கேன். ஓகே, அதே தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஓகே, யுஏ 3 மந்த்து. ஸோ இதில் வேறு எதுவும் இதுக்கு அப்பாற்பட்ட மாதிரி அதுக்கு மேலே டேட்டு சன்னு டைமு என்னென்னமோ வந்தது இல்லையா, அந்தளவுக்கு இதுக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டெல்லாம் இல்லை.
இப்போ நம்ம எத்தனாவது மாதத்தில் இருக்கோம்? as though we are in the ஜூலை மந்த் இல்லையா? அப்போ இது வந்து 7th மந்த். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது 7th மந்த். 7th அப்படின்னாலே சீயுவே, சீனாலே 7. அப்போ 7 months அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. சீயுவேனா 7th மந்த். ஓகே, அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு we have 9th term வந்து மூ அப்படின்னு சொல்கிறோம். மூ இஸ் ட்ரீ. மூ இஸ் ட்ரீ. மூ வந்து அழகாக இப்படி ஒரு கோல் போட்டு அப்படியே ஒரு ஸ்கர்ட்டிங் மாதிரி இப்படியே போட்டுரும். மூ மூ வந்து ட்ரீ. ட்ரீ அண்டு வுட்டு. ஓகே, இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மூக்கு வந்துட்டு இப்போ நம்ம வீட்டு அந்த டேபிள்லாம் வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா? டேபிள்லாம் மரத்தில் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த டேபிளுக்கு வரக்கூடிய இந்த ரேடிக்கல், ஃபஸ்ட்டு ரேடிக்கலில் வந்து மட்டும் இது வரும். இது அப்படியே போட்டு ஏதோ இங்கே வந்துருச்சு பாருங்கள், இந்த மரம் வந்துருச்சு. அப்போ இதுக்கு பேர் வந்து சோ. சோ அப்படின்னாலே டேபிள்னு அர்த்தம். CHUO, சோ. சோனாலே டேபிள்னு அர்த்தம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, என்னோட டேபிள் ஓத சோஸு. இந்த இடத்துல ஜுன்னு வேறு ஒன்று போடணும், அது போட்டால் சோஸு. ஓகே, சோஸுன்னு அப்படின்னா வந்து டேபிள் அப்படின்னு அர்த்தம். ஓத சோஸு அப்படின்னா என்னோட டேபிள் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, ஓத சோஸு, ஓத சோஸு. அதே மாதிரி இப்போ 10th ரேடிக்கல் வந்து பார்க்குறோம். இப்போது 10th ரேடிக்கல் கொஞ்சம் ஈஸியான ரேடிக்கல். ஓகே, 2 புள்ளி ஒரு இது இப்படி 1 2 3. ஓகே, அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஷ்வை, ஏதோ புளிக்கு மீசை போட்ட மாதிரி இருக்குது ஒரு சைடு. ஓகே, வாட்டர். அவங்க ஏன் மேம் இதெல்லாம் வாட்டர்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம கையில் தண்ணி இருக்குது. ஓகே, கையை வந்து நினச்சிட்டோம். அந்த நினச்சிட்டு உதரும் போது இந்த 4 விரல் அப்படி உதரும் போது இப்படி போகும் இல்லையா? அப்போ அந்த தண்ணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 விரல்ல அது எப்படி போய் விழும்? ட்ராப்லெட்ஸாக போய் விழும்ல. அதை தான் அவனுங்க அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ஷ்வை. ஷ்வை அப்படின்றது வாட்டர். சரி, அப்போ இந்த ஷ்வையை வந்து நான் எப்படி சொல்கிறது? ஓஹ ஷ்வை அப்படின்னு சொல்லலாம். வேணும்னா நம்ம வந்து ஐ ட்ரிங்க் வாட்டர். ஷ்வைனாலே வாட்டர். இதில் வேணால் நம்ம ஓ ஹனாலே டு ட்ரிங்க். ஓஹ ஷ்வை, ஐ ட்ரிங்க் வாட்டர். ஓஹ ஷ்வை. இப்போ சரி, இன்னொரு 5 வேர்ட்ஸ் மட்டும் பார்த்தாலும் அப்புறம் கொஞ்சம் இது ஓவர்வெல்மிங்காக ஆகிடும். அது கொஞ்சம் ஒரு டைப் ஆஃப் என்னடா இது ஒரே மாதிரி போய் ஏதோ இந்த ஷார்ட் ஹேண்ட் மாதிரி இருக்கும் சமயத்தில் எனக்கு பார்க்கும்போது. ஷார்ட் ஹேண்ட்லாம் நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்களா? முன்னொரு காலத்தில் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்கில்லு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 11th வேர்டு. ஓகே, 11th வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இது இந்த மாதிரி போடுறோம். இது என்னன்னா, இப்போ நெருப்பு எரியும் போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இது வந்து ஹுவா அப்படின்ட்டாங்க. ஹுவா அப்படின்னாலே ஃபயர். அதனால தான் இது வந்து ஹுவா குவா அப்படின்வாங்க. ஹாட் பாட்டுக்கெலாம் இதுதான் சொல்லுவாங்க. ஹாட் பாட் அவங்களுக்கு ஒரே பெரிய பேன் மாதிரி இருக்கும். அந்த பேனில் வந்து 4 டிவிஷன் போட்டு வச்சுருப்பானுங்க. அதை வந்து கீழே வந்து நெருப்பு பாட்டுக்கும் எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒவ்வொன்றுத்திலும் ஒவ்வொரு கறி சப்ஜி வச்சுருப்பானுங்க, அதாவது டிஷ்ஷஸ் இருக்கும். இது பாட்டுக்கும் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு நெருப்பில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே ஆனால் தனித்தனி டிஷ்ஷஸ் தான், ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. ஸோ அப்படியே சூடாக இவங்களும் சரி கொரியன்ஸும் சரி அப்படியே சூடாகவே அப்படியே ஸ்டவ்லேருந்து எடுத்து அப்படியே வாய்க்குள்ளே போட்டுக்குவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஹுவோ குவோன்னு சொல்லுவோம். ஹுவோ குவோன்னா ஹாட் பாட். ஓகே, அப்போ இதில் வெறுமனே ஹுவோ மட்டும் பிரித்து எடுத்தோன்னா அது ஃபயர். ஃபயரு ஹாட்டு அந்த மாதிரி ரெண்டு இதுக்கு சொல்லலாம். ஹாட்டு. ஓகே, ஃபயர் அண்ட் ஹாட்டு.
இப்போ 12th டேர்ம் வந்துட்டு வி ஹாவ் த சில்க். அவங்க சில்க்குக்கு தானே ஃபேமஸ். ஆக்சுவலாக இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அங்கே போய் சில்க்கை தான் வாங்குறதுக்காக அப்போ அந்த டைமில் போயிருக்காங்க, இப்பயும் தான் போகிறாங்க. ஸோ இது வந்து மீ அப்படின்னு எடுத்தது வந்து பட்டுப்பூச்சி, பட்டுப்பூச்சிலேருந்து எடுக்கிறாங்க. அதாவது அந்த பட்டுப்பூச்சியோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் அந்த டபிள்யூ மாதிரி இருக்கிறது. ஓகே, ஸோ அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க, இப்படி வந்துட்டு 1 அப்புறம் இப்படி வந்து இப்படி போகுது. ஓகே, இதுதான் வந்து ஒரிஜினல். மேலே இருக்கிறத எடுத்துடலாம். ஓகே, அப்போ மீ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் மீ. இதுக்கு இன்னொரு ப்ரொனன்சியேஷனும் இருக்குது, சி அப்படின்னு இருக்குது. அப்படின்னா சில்க். இது அவங்க வந்து சில்க் ரூட்டுனே வந்து புக்கு வச்சுருக்காங்க. சில்க் ரூட்டுனா இந்தியா டு இது என்ன அரபு எல்லாம், இந்தியா டு சைனா, சைனா டு அரபு, அந்த மாதிரி சில்க் ரூட்ஸ். அப்படி அப்போ அந்த டைமில் வந்து கற்றுக்கிட்டவங்க தான் மேண்ட்ரினை நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ இட் இஸ் ஏன் நம்ம ராஜராஜ சோழன் கூட போய் கற்றுக்கிட்டதா, போய் சில்க்கு போய் வாங்கிட்டு வந்ததா ஒரு இது இருக்குது, அவங்களோட ஹிஸ்ட்ரியில் இருக்குது. சரி, அப்போ இது வந்து 13th இதை இப்படியே போட்டுட்டு இதில் கீழே இருந்து ஒரு ஜே மாதிரி கொண்டு வந்துடுறானுங்க. இதுவும் வந்து இப்போ நம்ம வாட்டர் வந்து அந்த மூணு ட்ராப்லெட்ஸ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இன்னும் ஒரு வாட்டருக்கு இன்னும் ஒரு 2-3 விஷயத்துலையும் நம்ம 2-3 விதத்துலையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சில்க் வந்து ஒரே விஷயம் வந்து ஒரே வெக்காபுலரி வந்து 2-3 விதத்தில் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இன் ஆர்டர் டு ஹாவ் அ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேர்டில் இடமே இல்லைன்னா அது வந்து ஒல்லியாக போடுறதுக்கு, அகலமாக போடுறதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வச்சுருக்காங்க அவங்க. ஸோ இதுவும் சில்க்கு தான் இது ஆக்சுவலாக. பட் இதுக்கு வந்து இந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். இதுவும் மீ. ஓகே, இதுவும் அகெயின் சில்க்கு. அப்போ இந்த ஜே மாதிரி ஸ்ட்ரக்சருக்கும் சில்க்கு தான், இந்த ஜே மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சில்க்கு தான், டபிள்யூ. ஓகே, அதுவும் மீ தான், இதுவும் மீ தான். அதே மாதிரி இது வந்து சவ் அப்படின்னு சொல்லுவோம். சவ் அப்படின்னாலே புல், பூண்டு, அதெல்லாம் கிராஸு. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் இந்த சவ் வச்சு தான் கேட்பாங்க. ஓகே, நீஷு ஷமா என்ன சொல்லுது, நீசோ. ஓகே, நீசோன்னா நீ குக் பண்ணுறது என்னன்னு கேட்பாங்க. நீசோ ஷம சை. ஸோ என்ன கிராஸ் வச்சு என்ன டிஷ், இப்போ சவுலேருந்து வந்தது தான் சை. ஸோ என்ன டிஷ் பண்ணியிருக்கேன், நீசோனா டு குக்கு. இந்த இடத்துல டு குக்குன்னு எடுத்துக்கணும், இல்லைனா இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, டு டூ. அந்த டு டூ வந்து எடுக்க முடியாதுங்க, டு குக். ஸோ யூ குக் வாட் டிஷ். அப்போ சவுலேருந்து வந்தது தான் இந்த சைன்றது. ஸோ நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஸோ நீசோ ஷம சை. ஸோ வாட் டிஷ் யூ குக்குன்னா நம்ம கார குழம்பு, புளி குழம்பு, இல்லை சாம்பார், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்ல போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இதுக்கு we can use this one. இது க்ளோரியா, நான் வந்து வெஜிடேரியனா, அதனால அப்படி சொல்கிறேன். ஓகேவா, சரி. அதுக்கு அடுத்தது வந்து யான் ஸ்பீச்சு. இதோட முடிஞ்சுது நம்மளுக்கு. ஓகே, இது இப்படி போட்டுட்டு ஒரு கிசட்டை வந்து அந்தரங்கத்தை தொங்க விட்டுறோம், அவ்வளோதான். அது வந்து பேஸ் போட்டு நிற்க வைக்கல. அப்போ இதுக்கு பேர் வந்து யான். அப்போ இந்த மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சுன்னா தான் பக்கத்தில் மற்ற கேரக்டர்ஸோட போய் இது போய் ஜாலியாக நின்றுக்கலாம். ஸோ யான் அப்படின்னாலே வந்து ஸ்பீச்சுன்னு அர்த்தம். ஸ்பீச்சு, அப்புறம் ஷுவோ, இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் இது வந்து வரும். ஸ்பீக்கு, டாக்கு, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேடிக்கலாக அங்கே நின்றுட்டுருக்கும். இப்போ நம்ம பார்க்குறதே ஒரு ரேடிக்கல் தான். இது வந்து ஒரு பெரிய கேரக்டருக்குள்ளே ஒரு பார்ட்டாக வந்து உட்காந்துருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ரேடிக்கல்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேடிக்கல் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு 2-3 சேர்ந்தது ஒரு கேரக்டராக இருக்கும் நமக்கு. இல்லை இதுவாகவே சில சமயத்தில் வந்து தன்னந்தனியாகவே சில கேரக்டர்ஸ்லாம் நிற்கும். எக்ஸாம்பிள் வந்து இது ஷோன்னு சொன்னேன் இல்லையா, ஷோ இல்லை, இந்த ஷோ அந்த ஹேண்ட் ரேடிக்கல்லாம் தனியாகவே நிற்கும். அதே மாதிரி வந்து தனியாகவே நிற்கும். இந்த மாதிரி அது அப்பப்போ அதோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தனியாகவும் நின்றுக்கும். ஓகே, சரி, இதுதான் இது. இப்போது நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நமக்கு வந்து ஒரு 5 to 7 minutes இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரே ஒரு இது மட்டும் படிச்சிடலாம்.
ஓகே நம்ம நிஷு நீத பங்கியோமா அப்போ ரெண்டாவது லெசன்லேருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இதுலேருந்து பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓகே. ஓ ரெண்டாவது லெசன் முடிச்சிட்டோம் போல இருக்கே க்ளோரியா. என்ன மேம்? நாஷு நீத பங்கியோமா அப்படின்னா ரெண்டாவது லெசனே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த இது உங்களுக்கு ஒரு இது மாதிரி வெறும் லைன்ஸ் பின்னின் லைன்ஸ் இருக்கிற மாதிரி ஒன்று அனுப்புவேன் இல்லையா? அதை பற்றி சொன்னேன். அப்புறம் நான் இனிமேல் லெசனோடையே அந்த பேரோடையே போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் எத்தனாவது வரைக்கும். ஓகே நான் உங்களுக்கு ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். இப்போ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதுலேயே எடுத்து போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு சில வேர்டை வந்து பார்க்குறோம். ஓகே இது அப்படியே படிங்க க்ளோரியா. ஓஷு பங்கியோ. ஓயோ பங்கியோ. ஓயோ பங்கியோ. அப்போ ஓயோ அப்படின்றது நமக்கு ஓனா தெரியும். ஐ. ஓகே இந்த இடத்துல மீன் நம்ம எடுத்துக்க முடியாது, மைன்னு எடுத்துக்க முடியாது. ஓகே ஐ தான் எடுத்துக்கிறோம். ஐன்னு எடுத்தால் தான் இங்கிலீஷில் போய் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போது ஐ ஹாவ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? ஐ ஹாவ். அப்போ யோனான்னு அர்த்தம் ஹாவ். அப்போ ஐ ஹாவ் ஃப்ரெண்டு. ஓகே நெக்ஸ்ட் படிங்க. ஷேயோ பெய்ஸு. ஷேயோ பெய்ஸு எப்படி சொல்கிறோம்? ஷேயோ பெய்ஸு. அப்போ ஹூ ஹேஸ் கப். அப்போ ஒரே யோவை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஹாவ்னு வைக்கிறோம், ஹேஸ்ன்னு வைக்கிறோம். ஏன்னா இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? அப்புறம் நெக்ஸ்ட்டு ஷோஜ். நாஷு ஷோஜ். அப்போ நான் அப்படின்னாலே தட்டு. ச அப்படின்னா திஸ். நானா தட். அப்போ தட் இஸ் மொபைல். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷோ அப்படின்னு பார்த்தோம். இந்த ஹேண்ட் ராடிக்கல் போட்டேன். அதே தான், அதே ஷோ தான் இங்கே வருது. ஜி வந்துட்டு இது ஜீன்றது வந்து இது மிஷின் அர்த்தம். அப்போ கையில் வச்சுருக்கிற இது வந்து மிஷின் வந்து மொபைல் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறாங்க. நாஷா ஷோஜ் தட் இஸ் மொபைல். நெக்ஸ்ட்டு நீயோ ஷோஜுமா. அப்போ என்ன கேட்குறோம்? யூ ஹாவ் மொபைல் அப்படின்னு கொஸ்டினாக கேட்குறோம். ஸோ க்ளோரியா நீயோ ஷோஜுமா. ஷூர். ஓகே குட். அப்புறம் நெக்ஸ்ட்டு நாகே ஷோஜிஷு ஓது. யாருப்பா இந்த க புதுசாக வந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? க அப்படின்றது ஒரு மெஷர் வேர்டு. இப்போ தான் நம்ம மெஷர் வேர்டுன்னு ஏதோ ஒன்று நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே இப்போ கோ அப்படின்றது ஒரு மெஷர் வேர்டு. அது ஃபேமிலியோடு வரும். ஓகே இப்போ இந்த இடத்துல க அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போடுறதுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து க. இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்பர்ஸோடு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்பர்ஸோடு மட்டும் யூஸ் பண்ணாமல் சவோடையும் யூஸ் பண்ணுவோம், நாவோடையும் யூஸ் பண்ணுவோம். சனா திஸ்ஸு, நானா தட்டு. அப்போ அந்த பர்டிகுலர் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். நாகஷோஜ் அந்த. அப்போ தட் ஒன். அப்போ அந்த கேன்றது வந்து நம்ம என்ன இங்கே இம்ப்ளை பண்ணுதுன்னா நமக்கு மீனிங் வந்து தட் ஒன் மொபைல் ஷு ஓத இஸ் மைன். ஓகே நெக்ஸ்ட்டு மேயோ புங்கியோ. அப்போ யோனா ஹேஸ். அதுல மெய்யோனா நாட் ஹேவ். எப்படி மெய்யோனா டசன்ட் ஹேவ். நம்ம நாட் ஹேவ்னே வச்சுக்குவோம். அப்போ தான் இங்கிலீஷ் வந்து மட்டமாக இருந்தாலும் பட் சைனீஸை கரெக்டாக பேசிடுவோம். மெய்யோ புங்கியோ. ஓகே அப்போ வந்து என்ன சொல்கிறோம்? அவங்கிட்ட இல்லைனா அவகிட்ட மொபைல் இல்லை. ஸோ ஹி ஆர் ஷீ ஹேஸ் நாட் ஹேவ் மொபைல். ஓகே நெக்ஸ்ட்டு சர்ஷு. ஷி த ஷோஜ். சர்ஷு ஷெய்த ஷோஜ். அப்போ ஷெய்த ஷெய்னா ஹூன்னு தெரியும். தனா வந்து அவங்களோட இது வந்து பொசசிவ்னஸை குறிக்கிறது. அப்போ இந்த ஹூஸ்ன்னு எடுத்தது. ஓகே ஷர்ஷு. அப்போ ஷெய்தன்றது ஹூஸ் யாருடைய. அப்போ தன்றது உடைய, என்னுடைய, உன்னுடைய, அவங்களுடைய, யாருடைய அப்படின்ற மாதிரி. ஓகே சர்ஷு ஷெய்த ஷோஜு. ஸோ ஹூஸ் மொபைல் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு
谁没有手机？ ஷை மெய்யோ ஷோஜு ஷை அப்படின்னாலே who not have mobile. அப்போ who doesn't have a mobile நம்ம இங்கிலீஷ் அழகாக கேட்போம் இல்லையா? யார்கிட்ட மொபைல் இல்லை? என்கிட்ட மொபைல் இல்லை. ஓ மெய்யோ ஷோஜு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே நெக்ஸ்ட்டு 茶是冰酒。 பிங்கோ Bingo. பிங்கோ. அப்போ சனாலே நம்ம திஸ்ன்னு பார்த்தோம். அப்போ திஸ் இஸ் ஆப்பிள்.哦， நெக்ஸ்ட்டு க்ளோரியா 哪个冰酒不是我们的？ ஓகே நாக. அப்போ சேக அப்படின்றது திஸ் ஒன்னு சொன்னோம் இல்லையா? நாகன்றது மேலேயே பார்த்தோம். தட் ஒன் ஆப்பிள் இஸ் நாட் இஸ் அவர்ஸ். தட் ஆப்பிள் இஸ் நாட் அவர்ஸ்ன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஆனால் இவங்க நாட் இஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே தே ஆர் ஆல்வேஸ் புஷு தான். அப்போ புஷுனா நாட் இஸ் தான். நம்ம இஸ் நாட்டுன்னு சொல்கிறது ஷிப்புன்னு சொல்ல மாட்டோம். அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ் நாட்டுன்றது கிடையவே கிடையாது. ஸோ திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ராங். Always it is push, not is. So that apple not is ours. Taman the Pangyo Mayo Pingyo. Pingu. தாமன் த பங்கியோ மெய்யோ பிங்கோ. அப்போ தாமன் அப்படின்னாலே தே. அப்போ தே அப்படின்றத விட இப்போ த வந்துருச்சு. அப்போ தே ப்ளஸ் பொசசிவ்னஸ் வருது. அப்போ இட் பிகம்ஸ் வாட்? தேர் ஃப்ரெண்ட். மெய்யோன்னா நாட் ஹேவ் இல்லையா? நாட் ஹேவ் ஆப்பிள். அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ஆப்பிள் இல்லை. ஈ அப்படின்னு சொல்லுவோம். ஈன்னு அர்த்தம் ஒன். நெக்ஸ்ட் பிங்கோ. நான் கனாலே நம்பர்ஸோட வரும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஈன்றது ஒன்று. அப்போ நம்பருக்கு பக்கத்தில் இருந்திருக்கு. அப்போ ஒன்றும் இல்லை, ஒன் ஆப்பிள். மெஷர் வேர்டு. கன்றது மெஷர் வேர்டு. ஓகே. ஓயோ ஈக பைசி. ஓயோ ஈக பைசு. அப்போ ஓனா ஐ ஆகிடுது, யோனா ஹேவ் ஆகிடுது, ஈகனா ஒன்று, பெய்ஸுன்னா கப் ஆகிடுது. ஓகே, ஐ ஹாவ் ஒன் கப். நெக்ஸ்ட்டு லியாங்கி. லியாங்க எப்படி சொல்கிறோம்? லியாங்க. லியாங்க பிங்கோ. லியாங்க பிங்கோ. லியாங்க பிங்கோ. அப்போ லியாங் அப்படின்றது டூ தான். டூக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க ஆர் வந்து ஒரு சில இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கன்ஃபியூஷன் ஏற்படுத்தலை. ஏன்னா ஆர் மாதிரி நிறைய ப்ரொனன்சியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இன் ஆர்டர் டு அவாய்ட் கன்ஃபியூஷன் தே ஜஸ்ட் வாண்ட் டு கோ வித் லியாங்க அப்படின்னு போயிடுவாங்க. லியாங்க பிங்கோ அப்படின்னா 2 ஆப்பிள், 2 ஆப்பிள்ஸ். அப்போது 6 நாளும் 2 தான். ஆர் இஸ் ஆல்சோ 2, லியாங் இஸ் ஆல்சோ 2. இந்த கன்றது நம்பர்ஸ் வர இடத்துலலாம் இந்த க வந்து மெஷர் வேர்டாக நம்ம போட்டுக்குவோம். ஓகேவா க்ளோரியா? ஸோ வி வில் மீட் ஆன் Thursday. திரும்ப மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி க்ளோரியா. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு வீடியோ வழக்கம் போல் அமைச்சு வச்சுருவேன். ஸோ திஸ் இஸ் 2 வீடியோவாக இருக்கும். ஓகேவா? ஓகே தென். ஸோ சாய்ச்சியா. சாய்ச்சியா. சாய்ச்சியா, எஸ்.